இந்த கிளாப் அப்படின்ற ஒரு நேம் வந்து நாங்கள் டாட்டோட நேம் வச்ச போதே வச்சிருக்கோம். சடனாக அதுக்கப்புறம் உருவானது கிடையாது. ஏன் பர்டிகுலராக இது பண்ணோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்ஜினியர் ஆகிறதுக்கோ இல்லை டாக்டர் ஆகிறதுக்கோ நீங்கள் பல ஏஜென்சிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு முக்கியமான ஒரு துறையாக சப்போர்ட் கிடைக்காம இருந்த ஒரு விஷயம் கிரியேட்டிவிட்டி. நான் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்க போகிறேன், இல்லை நான் வந்து ஓவியர் ஆக போகிறேன், இல்லை வரைய போகிறேன், இல்லை நான் ஒரு அனிமேட்டர் ஆக போகிறேன், நான் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் இருந்தது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். இன்னைக்கு ஆனால் ஒரு சில கல்லூரிகள்ல எல்லாம் இருக்கு 7.5% quota has to be given to the government school student, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இது அந்த மாதிரிலாம் எந்த நிர்பந்தத்துக்கும் இல்லாம ஒரு காலேஜோட ஒன் ஆஃப் த ஒரு விஷயம்னா கிளாஸ்க்குள்ள ஒரு சமத்துவம் இருக்கும். எல்லாருக்கும் படிக்கக்கூடிய ஒரு படிப்பா இந்த படிப்புகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவானது தான் இந்த கிளாபரேஷன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ரவிசங்கரன். ஃபாரினில் இருக்கிற டிசைனர்ஸ் இப்போ நான் வரும்போது வந்து இதெல்லாம் பார்த்தேன். இப்போ நானும் வந்து எப்படின்னா, நான் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறேன். நான் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கும் போது இப்போ நம்ம ஊரில் என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் ஒரு அப்படி நிற்க வச்சு அப்படியே சும்மா அப்படி வச்சு லைட் வச்சு எடுத்துருவாங்க. பாம்பேயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஃபேரு, ஸ்டார் ஸ்டைல், ஜி அந்த மாதிரி மேகசின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, காஸ்டியூம் டிசைனரு, மேக்கப்பு எல்லாரையும் வச்சு இன்றைக்கி என்ன மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவாங்க அது மாதிரி. ஸோ அது வந்து அதுக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சூட் எடுத்து, ஸோ அங்கெல்லாம் வந்து போய் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, அங்கே இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது. ஸோ அங்கே போய் வேறு மாதிரி எடுத்து போடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் வந்து இங்கே பண்ணேன். நான் ஆக்சுவலாக என்னன்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான். அது எப்படின்னா, என்ன செய்கிறாலும் அது வந்து இட் ஹேஸ் டு பி சம்திங் அன்யூஷுவலாக இருக்கணும். ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எந்த ஒர்க்கு எடுத்தாலும் நீங்கள் எந்த டிசைன் ஒர்க்கு எது பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்தையுமே வந்து அப்சர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியம் உங்களோட இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நிறைய வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், நிறைய படிங்க, நிறைய கற்றுக்கங்க, இன்ட்ரெஸ்டோடு பாருங்கள். முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து 9 to 5 ஜாப் கிடையாது. இது வந்து 24/7 அப்படி நினச்சிட்டு வேலை செஞ்சாலே போதும், யூ வில் பி சக்ஸஸ். கிளாப்ன்ற ஸ்கீம்ன்றதை எடுத்துகிட்டு வந்தது அப்போ 2 ஸ்டூடெண்ட் நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்த பசங்களை நினச்சிக்கிட்டான்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதே போல் இது வந்து சுதன் சார் வரைக்கும் போயிருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது இன்னும் நிறைய பிள்ளைங்க, அதாவது சமூகத்தில் கிறுக்கல்களாக பார்க்குறது டாட் டிசைன் ஸ்கூலில் ஓவியங்களாக பார்க்குறாங்க. ஸோ ஃப்யூச்சர் வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமான மனிதர்களாக, சமூகத்தின் மீது பார்வையை செலுத்துகிற மனிதர்களாக, பொதுவாக இப்போ இருக்கிறவங்கெல்லாம் தனக்கான பயணத்தில் ஓடுற மாதிரி இருக்குது வாழ்க்கை. இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு அதை யோசிக்கிற மாதிரி ஒரு திங்கிங், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ப்ளஸ் வந்து கிரியேட்டிவ் திங்கிங், இதெல்லாம் இருக்கிற மனிதர்களை உருவாக்குற இடமா டாட் டிசைன் ஸ்கூல் இருக்குது. அதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அம்பாசிடர்ஸாக நீங்கள் சொசைட்டியில் போயிட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். வாழ்த்துக்கள். என்னோட பேர் ஆண்டனி. நான் அகரம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பிலேருந்து வரேன். டாட் ஒரு அறிமுகம் வந்து நமக்கு பாலா சார் மூலமாக தான் வந்துச்சு. அப்போ வந்து பாலா சார் வந்து அகரம் பார்த்துட்டு தேடி வந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் ஒன்று இருக்குது, இங்கே வந்து மொத்தம் 5 ஸ்ட்ரீம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லேயும் வந்து நாங்கள் வந்து ஒரு 2 சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் இதுக்கெலாம் பணம் எவ்வளோ சார் ஆகும், இதுக்கு எவ்வளோ சார் ஆகும், இது நம்ம பணம் இல்லை, எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம், எல்லாமே. அவர் வந்து மெயிலும் அதே மாதிரி தான் இருந்தது. அவர் நேரில் வந்து பேசும்போது அப்படி தான், எல்லா விஷயங்களுமே வந்து நாங்கள் பார்த்துக்குவோம், எல்லா விஷயங்களுமே பார்த்துக்குவோம். ரியலி வெரி ஹாப்பி டு பி ஹியர் டுடே. உங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பர்டிகுலர்லி நீங்கள் நினச்சி நீங்கள் விரும்பின ஃபீல்டில் வந்து இப்போ இருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் ரியலி ஃபென்டாஸ்டிக். ஸோ எக்ஸ்னோராவில் வந்து நம்ம வந்து என்வாயர்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி பற்றி நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே வந்து கிளைமேட் சேஞ்ச் எவ்வளோ ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ டெஃபினெட்லி வந்து அது என்விரான்மெண்டலி கான்ஷியஸாக, சோஷியலி கான்ஷியஸாக நீங்கள்லாம் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து நிறைய சொசைட்டிக்கு திரும்ப செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷஸ். ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் இருக்கிற பருவம் இருக்குது. இப்போ நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. நம்ம இங்கே வந்ததோட ஜேர்னியே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஜேர்னி தான். ஆனால் அதில் லெஃப்ட் அவுட் பீப்புள் இருக்காங்கல்ல,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காஞ்சிபுரமில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு சென்னையில் ஒரு நல்ல காலேஜ் இருக்குது சேர்க்கலாம் அப்படின்னு இல்லை என் பிள்ளை என் கண்ணு முன்னாடியே இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களோட ஒரு நல்ல மிகப்பெரிய வளர்ச்சியை கூட நிறைய விஷயங்கள் வந்து தடைப்படுறது நான் வந்து டெய்லி பார்த்துட்ருக்கேன். நான் வந்து நிறைய இடம் பார்த்துருக்கேன். நான் நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல் ஸ்டேட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், வெளியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்குல்ல, அவர் வந்து ரொம்ப கான்ஷியஸாக ராமநாதன் சார் வந்து ரொம்ப அழகாக சமத்துவமாக வந்து டிசைன் பண்ணியிருக்கார். முதல்ல அதில் இருந்து ஈவன் ரெக்ரூட்டிங் ஸ்டாஃப்லேருந்து ஈவன் ரெக்ரூட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லா இடங்களிலுமே அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து காலேஜ் தொடங்கின டைம்லேருந்தே கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நமக்கும் இருந்ததுன்னா நம்மக்கிட்டேயும் சில மாற்றங்கள் கொண்டு வர முடியும், நம்மளால் மற்றவங்கக்கிட்டேயும் சில மாற்றங்கள் கொண்டு வர முடியும், நம்மளையும் நம்ம வந்து முன்னேற்றிக்க முடியும். இப்போ வந்து நான் லாஸ்ட் இயர் அந்த கிராஜுவேஷனில் பார்க்கும்போது கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் நடக்கும் சாத்தியமா அப்படின்னு யாரை கேட்டிங்களா, எல்லாம் விட்டுட்டு போயிடலாமான்னு கூட இருக்கு அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்களே. இங்கே சாத்தியம், இந்த சாத்தியப்படக்கூடிய இடம் தான் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன். I was invited by Mr. Bala sir yesterday to this platform, like starting from A to Z, but you have not reached the Z. It's a long process now. So I hope you all creative people here sitting in front of me just put all your efforts, dedication towards the school, gain experience, learn so much from sir, and also like Bala sir and everyone, whomever you meet, and also educate to other people whom you meet, so that the design does not get stopped inside you, because you all are very creative people. So it's not a struggle and it's just a process. Just believe in it and do wonderful. Thank you. நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆரம்பித்து டாக்டராக படிச்சிருந்தேன்னா ஒரே ஒரு ஃபீல்டில் மட்டும் மேபி ஒரு மெடிசன் இது பண்ணியிருப்பேன், இல்லை மேபி இஎன்டியில் இருந்திருப்பேன், இல்லை பீடியாட்ரிக்கில் இருந்திருப்பேன். ஆனால் ஆர்டிஸ்டாக இருந்ததுனால ஒரு 250 ஒரு 500 டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற எல்லா டாக்டரோடையும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். எல்லா ஃபீல்டினுடைய இதுவும் தெரிஞ்சுது. அவங்க படிக்கிறப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் காலையில் ஒரு 10:30 இருக்கும், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் திடீர்னு கூப்பிட்டாங்க. எம்டிக்கு கிளாஸ் எடுத்திருக்காங்க, டாக்டர் பர்வதவர்தனின்னு பேர், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனாக இருக்காங்க. திடீர்னு சொல்லிட்டு பல ப்ரிஸ்கிரிப்ஷன் ரைட்டிங் டியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கிட்டக்குன்னு எழுதணும். அப்புறம் ஒரு 5-6 இது சொன்னாங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மேடம் சிரிச்சுக்கிட்டு ஐ ஆம் டேக்கிங் கிளாஸ் ஃப்ரம் லாஸ்ட் 1.5 hour. அவர் எதுவுமே படிக்கலை, பட் இதெல்லாம் பண்ணார் எப்படி அப்படின்னு. அவங்க எல்லாம் வேர்ட்ஸாக பார்க்குறாங்க, எல்லாமே நான் விஷுவலாக பார்க்குறேன். அம்மாவை குழந்தைய அப்பாவை மறக்குமா? அம்மாவை மறக்க முடியுமா? அதுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட அற்புதமான ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க. என்ன சொல்கிறது, உங்களை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுதான் இந்த ஒரு தீபத்துலேருந்து இன்னொரு தீபம் இல்லை. நீங்கள் எரிய போறீங்க, அதை பார்க்கறதுக்கு